Hey guys, assalamu alaikum warahmatullahi wabarakatuh. So how you all, hope you will. இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் உண்மையாக நடந்துச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ தான் அந்த பால்காரன் வரான். ஸோ அந்த பாம்பு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். எல்லாருக்குமே சூரா ஃபாத்திகா தெரியும் இல்லையா? ஸோ அந்த வந்து 3 டைம்ஸும், அப்புறம் சூரா அல் இக்லாஸ்னு ஒன்று இருக்கும் தெரியும்ல, குல்ஹு அல்லாஹ் அஹத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இதையும் வந்து 3 டைம்ஸ். ஸோ இது ஓதிட்டு அதாவது நம்ம துவா செய்யறதுக்கு சில பேருக்கு அரபியில் துவா செய்யறதுக்கு வராது, கரெக்டா? ஸோ அவங்களுக்காக நான் இந்த விஷயத்த நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இதை கன்வீனியண்டாக எடுத்துக்கோங்க. தொழுகிறோம், நம்ம தொழுதுட்டு நம்ம வந்து தமிழ்லேயே துவா கேட்டுட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து அரபியில் துவா கேட்க வரல அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த விஷயத்த இது ஒரு 3 டைம்ஸ், அதாவது சூரா ஃபாத்திகா ஃபர்ஸ்ட், தென் சூரா அல் இக்லாஸ் செகண்ட், தென் சூரா ஃபாத்திகா, தென் சூரா அல் இக்லாஸ், தென் சூரா ஃபாத்திகா, தென் சூரா அல் இக்லாஸ், இப்படி இந்த மாதிரி ஓதணும். ஸோ அந்த சூறாவை நான் இப்போ ஓதி காமிக்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டார்ட் அப் டைமில் எனக்கும் அரபி துவா தெரியாது. ஸோ என் உஸ்தாபி வந்து எனக்கு இதை சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ வரைக்குமே துவா ஓதும் போது நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரபி துவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு வேணுங்கிறது ஆண்டவங்கிட்ட நான் கேட்டுக்குவேன். ஸோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தகீம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன். ஓகே, ஸோ இது வந்து சூரா ஃபாத்திஹா. சூரா அல் இக்லாஸ் சொல்கிறேன். குல் ஹுவல்லாஹ் அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் அலம் எக்குல்லா குஃபன் அஹத். ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஃபாத்திஹா, தென் இக்லாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓதிட்டு 3 டைம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் துவா வந்து கபூல் செய்வோம். ஸோ இது வந்து முஸ்லீம்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ முஸ்லீம் இல்லாத நபர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் அல்லாத என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு வந்து நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன். அவங்க எல்லாத்துக்காகவும் நான் துவா செய்கிறேன், ஓகேங்களா? ஸோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு, ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் வீடு கட்டணும் ஆசை அவங்களுக்காக நான் துவா செய்கிறேன். ஸோ யாருக்காக என்ன மாதிரி துவா செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் கீழே போட்டுவிடுங்க. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்காக துவா செய்வேன். ஹேண்டில் த லிவிங் ஃப்ரம் ஷன். குட் நைட், ஹேவ் அ ஸ்வீட் டே. பாய்.